சப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. காலைல 10 மணிக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரோனி தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10 மணி ஷோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியா படத்துக்கு வந்து காசி தேட்டருக்கு வந்துட்டாங்க. ஃபுல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியா தான் வந்துச்சு. எல்லா கூட்டம்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் 35 பேர் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2:10க்கு ஒரு ஷோ இருந்துச்சு சப்தம். அங்கே பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரின்னா அடிச்சு பிடிச்சி சிவசக்தி தேட்டருக்கு வந்து கிளம்பி போனோம். அங்கே போனால் அந்த 3 மணி ஷோ அதுவும் கேன்சலு. சரி அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி லட்சுமி பாலா தேட்டருக்கு போனால் 3:30 ஷோ அதுவும் கேன்சலு. சரி என்னடா 2 படம் பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்தேன். பிரதர் வந்து அடுத்த நாள் பார்த்துட்டார் படத்தை. ஸோ அவர்கிட்ட வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் கதை என்ன ப்ரோ? படம் எப்படி? ஆக்சுவலி நானுமே வந்து நம்ம அறிவுலன் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா ஈரம், ஒரு சின்ன வாட்டர் ட்ராப்பு அது பண்ணுற சேட்டருக்கு பயங்கரமாக இருக்கும் வீரம் படத்தில். 2வது படம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6வது சின்னம்னு நினைக்கிறேன், அந்த படமும் சூப்பராக இருந்துச்சு. 3வது குற்றம் 23 சான்ஸே இல்லை. அருண் விஜய் வந்து வேறு ஜானலில் காமிச்சு அப்படி அருமையாக பண்ணியிருப்போம் அறிவுலன் சார். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு எத்தனை படம் வந்தாலும் நான் சத்தம் பார்க்க தான் நான் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் நான் பார்த்தேன். எனக்கு நான் சும்மா ஃபெடப் ஆகிடுச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்க்கணும் ரொம்ப மனசே கஷ்டமாக போச்சு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு FDFS வந்து அதுதான் பார்க்கணும்னு நினச்சேன். அதுக்கு செகண்ட் தான் நான் அகத்தியா பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். அவங்களே ட்வீட் பண்ணிட்டாங்க, சத்தம் படத்தில் சத்தம் பிரச்சனையாக இருக்குது, சவுண்ட் மிக்சிங்கில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு தியேட்டரில் போடும்போது. இவங்க இவ்வளோ பெரிய டீம் என்ன செஞ்சுருக்கணும், படத்தை வந்து ப்ரிவியூ ஷோ பார்க்கும்போதே அந்த டிபிலாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த கரெக்டாக இருக்குமான அவுட்புட் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணணும். ஏன்னா படத்தோடைய ஹீரோ வந்து என்ன தான் ஆதியும் லக்ஷ்மி மேனனும் இருந்தாலும் படத்தோட ஹீரோ வந்து சத்தம் தான். ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அந்த சத்தத்தை வச்சு ஏதோ வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஈரம்ல வந்து அந்த தண்ணியில் பேய் வரும்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது ட்ரெய்லர்லேயே தெரியுது வந்து சத்தத்தை வச்சு அந்த வாய்ஸ் சவுண்டு வச்சு ஏதோ பயங்கரமாக விளையாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான அந்த படத்தோட சத்தமே சரியில்லாமல் போய் படம் ரிலீஸே தள்ளி போச்சு. அது எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு மிகப்பெரிய மைனஸு. நிறைய பேர் வந்து ரோனி தேட்டர்லேருந்து கிளம்பி காசி தேட்டருக்கு லேட்டாக வந்து அகத்தியா படம் வந்து உட்காந்து பார்த்தாங்க. ஸோ அத்தனை ஒரு கும்பலில் அத்தனை ரிவ்யூஸ் எல்லாமே வந்து அந்த படம் உண்மையிலே மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து சொல்லுங்கள். உண்மைதான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி உண்மையிலே கிரேட் அந்த சவுண்டு இருக்குது தெரியுமா. தமன்னா வந்து இந்த படத்தோட ஹீரோ. தமன்னா நம்ம பாராட்டி ஆகணும். அப்படி ஒரு சவுண்ட் எஃபெக்ட், ஒரு பேட்ஸ் சவுண்டு தான் அந்த படத்தில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க காதை கிழிக்காமல் அந்த 1000 பேட்ஸ் சேர்ந்து அது சுற்றும் பாருங்க, கிருன்னு வானத்தில் சுற்றும் போது அந்த ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாப்புல. தேட்டரில் அப்படி பின்ட்ராப் சைலண்டு, அதை நல்லா என்ஜாய் பண்ணி கேட்குற மாதிரி அந்த சத்தத்துக்கு வந்து மதிப்பு இருந்துச்சு. ஆனால் படம் ஒட்டு மொத்தமாக அந்த சத்தத்தையும் தாண்டி என்ன இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ சத்தம் பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, இப்போது எந்திரன் அதை ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்கும்போது நம்ம ரோபோவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப லவுடாக வால்யூம் வைப்பான். ஆமாம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சிட்டி ரோபோ சூப்பர் ஸ்டார் வந்து வால்யூம் ரொம்ப ஏற்ற ட்ரை பண்ணுவார். ஸோ ஓவர் சவுண்டாக எல்லாருமே காதை பொத்துவாங்க, அது வெடிச்சிடும். ஸோ ஆடியன்ஸ்க்கு அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து லவுட் சவுண்டுங்கிறது காமிப்பாங்க. பட் அதோட டெசிபிள் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு காது வலிக்காது. ஸோ அங்கே வெடிக்கிறதெல்லாம் நமக்கு அந்த விஷயம் கன்வே ஆகும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா மாதிரி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா கத்துறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காது வலி வர அளவுக்கு அந்தளவுக்கு கத்தி விட்டு ஆடியன்ஸே வந்து டென்ஷனே நிறைய பேர் வந்து சவுண்டு சரியில்லை ஓவராக கத்துறாங்க அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த டென்ஷன் வரும் அந்த கேரக்டர்ஸ்க்கு இருந்துச்சா இல்லை ஆடியன்ஸுக்குமே சேர்ந்து சவுண்ட் டென்ஸ் பண்ணுவாங்க? இல்லை, அந்த இது இருந்துச்சு லைட்டாக வந்து நான் சொல்கிறேன் 0.5 டிவிலேருந்து ஒரு டிவி ஏறி இருந்தால் கூட நமக்கு அது பஸ்ட் அவுட் தான். அந்த மாதிரி நமக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து தெரிச்சிருக்கும், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து அந்த கதைக்கு வந்து அந்த அந்த சவுண்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால அதை ஆர்வமாக பார்க்க தூணுச்சு ஒழிய. மற்றபடி படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதி வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங்கை வந்து கம்போஸ்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலி ஒரு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வந்து சூசைட் நடந்தது. 2 சூசைட் நடந்தவங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து சூசைட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து படிப்புனால உள்ள ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே இல்லை, இந்த காலேஜில் வந்து பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு அட்மிஷன் யாருக்குமே வராது. ஸோ அப்போ என்ன செய்யலாம்னு கேட்கும்போது மும்பையிலேருந்து கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள கூட்டியாந்து வச்சோம்னா அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். எப்படியும் கோஸ்ட்டு கிடையாது, இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லில் பணம் கட்ட முடியாமல் தான் செத்தாங்க அப்படிங்கிறதும் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதை கொண்டு போய் ப்ரெஸ் மீடியாவில் கொடுத்துட்டோம்னா நம்ம காலேஜை வந்து நார்மலாக ஆயிரும்.
ஆயிரும் அப்படிங்கிறதுக்கான என்ன செய்யறாங்கன்னா கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷனை ஹயர் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. யார் வர்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி வர்றாரு, ஹீரோ வர்றாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கலா அதை வந்து அந்த சவுண்டுக்காணி வந்து இந்த பூம் மைக்கு, அந்த ஒரு மானியார் ராடு, அந்த தெர்மல் மீட்டர்னா பேய் நடமாடினா ஒரு ரெட் கலர்ல அந்த காலத்துல பிரிடேட்டர் படம்லாம் வரும்போது நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிடேட்டர் ஒரு அலை மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செட் பண்ணுற விதம், அந்த ஸ்டைலே பார்த்தீங்கன்னா சரியான படம். ஒரு ஹாலிவுட் படத்துக்கு கொண்டாந்துட்டோம் அப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சவுண்டு அதுக்கு தோலை வந்து இவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இந்த கோஸ்ட் வந்து இந்த பிள்ளையை ஆட்டி படிக்குது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க சால்வ் பண்ணிட்டு தான் வர்றாரு. இது சென்னைக்கு வர்றாரு, இந்த ஹாஸ்டலில் போகிறாரு, எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் அவர் பண்ணி பார்க்குறேன், எங்கேயுமே பேய் இல்லை. ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரிக்குள்ளே போனால் அந்த லைப்ரரியோடைய அட்மாஸ்பியர் அந்த காத்தலிக் சர்ச் மாதிரி இருக்குது. அந்த அந்த ஒரு அந்த அந்த இதை சொல்கிறது அந்த ஆர்கிடெக்டே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. அவர் பேராரு இது லைப்ரரி கிடையாது, இதோடைய முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு சர்ச்சு எப்படா லைப்ரரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படிமா இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே தான், அதாவது அந்த லைப்ரரிக்குள்ளே தான் பேய் இருக்குது அப்படின்றத அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தான் அந்த படத்துடைய கதையை சொல்கிறாங்க. கதையை பொறுத்தவரை மாஸ், எங்கேயுமே வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி அந்த ஆதியோடைய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளை வந்து சீட் அடிச்சு கொண்டு வராமல் அந்த ஜம்ப்ஸ்கேரி மூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது திடுத்துக்குன்னு பயமுறுத்துறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏற்கனவே நம்மளை வந்து அந்த சந்தானம் சாரும் அந்த சுந்தர்சி சாரும் ராவா லாரன்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம பேய்க்குள் இந்த மரியாதையே பயமும் எதுவுமே இல்லாமல் காமெடியை வச்சு ஓட்டுனதுனால இதுலேயும் அங்கங்கே பேயெல்லாம் வருது. போர்ஷன் பார்க்கும்போது நல்லா இருந்தாலுமே ஒரு டெக்னிக்கலாக நல்லா இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த பயங்கிறது எதுவுமே வராதது தான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். நம்ம ஏற்கனவே ஒரு ரிவ்யூலேயே சொல்லியிருக்கோம், இனிமேல் இந்த மாதிரி ஹாரர் படமே எடுக்காதீங்க. இப்போ தமிழ் சினிமாவில் நீங்கள் என்ன பண்ணனாலும் பார்த்தேன், வாரம் அதே மாதிரி ஒரு பேய் படம் வருது, இதை பார்த்தாலும் நம்மளுக்கு பேய பார்த்து சிரிப்பு வருமால கிளாமர் வருமானு புரியல. சரி ஓகே, படம் லேக் ஆரம்பிச்சு அப்படி ப்ரோ. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளுக்கு யோசனை பண்ண வச்சுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சுமாரான முடிஞ்சு ஒரு ஆவரேஜ் படமாக தான் முடிஞ்சிச்சு ஒழிய ஒரு சூப்பர் படம்னு சொல்லி சொன்னோம்னா எங்கேயும் நம்ம சொல்லணும்னா டெக்னிக்கலாக வந்து சினிமோட்டோகிராஃபி டிஐலாம் பார்த்தீங்கன்னா அந்த நைட் எஃபெக்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீனிஷோட கலந்த ஒரு ப்ளூயிஷ் ரெண்டு கலந்த ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த டிஐ பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சி. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேட் வர்ற சவுண்டு இது பண்ணுற சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே காதுக்கு இனிமையாக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து படம் பார்க்கணும் ஒழிய ஒரு திருப்தியான ஒரு படமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. கமர்ஷியலில் விரும்புகிறவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்படிச்சு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு டெக்னிக்கலாக ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னீக் பீக்ல ஒரு சவுண்டு வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கொலை நடக்கிறது ஸ்னீக் பீக்ல ஆரம்பிச்சாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு டபுள் மைண்டாக இருந்துச்சு. இந்த சவுண்டு எனக்கு ஆக்சுவலாக மொபைலில் பார்க்கும்போது அந்த சவுண்ட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஒரு சவுண்ட் ஃபுல்லாக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒருத்தர் வந்து சாவரில் கண்டிப்பாக பேய் வந்து சாவடிக்கிறது. கண்டிப்பாக இந்த அது சீன் பார்க்கும்போது எனக்கு அந்த காதெல்லாம் கிளியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தாலுமே படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டெக்னிக்கலாக நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக் சைடாக இருக்கட்டும், டிஐ சைடாக இருக்கட்டும், கலர் கரெக்ஷன்லேருந்து இந்த சின்ன சின்ன சிஜி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பயங்கர எதார்த்தம். ஆனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் மட்டும் நீங்கள் என்னமோ ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். போர் அடிச்சிச்சு, கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த லேக் தான் அது போர் அடிச்சிச்சு. என்னடா அது இப்படி பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு படம் ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த டெக்னிக்கலாக கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, டிஐ ஒர்க் நல்லா இருக்குலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, கமர்ஷியலாக அந்த படம் எப்படி இருக்குது, என்டர்டைன்மெண்ட் தான் மெயின். ஆர்ஆர் படமா நம்மளுக்கு பயம் வருதா, காமெடி படமா நம்ம சிரிக்கிறோமா, ஆக்ஷன் படமா நம்மளாலே ஃபைட் பண்ண முடியுமா, இதைத்தான் பார்ப்பாங்களே ஒழிய நீங்கள் எந்த புது கதையை சொன்னாலுமே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எடுக்கிறது கஷ்டப்படுது. நீங்கள் நல்ல அட்டம்ப்டாக இருக்கலாம், நல்ல ட்ரையாக இருக்கலாம், அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் மட்டும்தான் அது போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த ஜானரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஜானர். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனன் மேலே தான் அந்த பேய் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட பெர்ஃபார்ம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுலையா பார்த்து ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கண்ணை வச்சுட்டு நல்லா ஐ ஓப்பன் பண்ணி ப்ளோ பண்ணுறாங்க, அப்புறம் கொஞ்சம் அவளை பார்த்தாவே பயமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ரோலையும் கம்பேக்டாக ஆக்ட் பண்ண. ஆனால் அவங்களுக்கு ஒரு கம்பேக் படமா அப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். சரி, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா இந்த படத்தை இந்த வாரத்தில் உள்ள 3 படம் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. 3 படத்தில் எந்த படம் வந்து பெஸ்ட்? இல்லை 3 படத்தை ஒரு ஆர்டர் பண்ணி சொல்லுங்கள். நம்ம ஆர்டர் பண்ண சரியா? இல்லை 3 படமே ஆக்சுவலாக ஒரு ஏமாற்றம் தான் ஆடியன்ஸுக்கு. அது வந்து
ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு படமாவது நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. பட் இருந்தாலும் சரி ஒரு 3 படம் வந்திருக்கு. 3ல இது கேட்டதுனால ஒரு சின்ன சின்ன ஒரு இது மாதிரி நான் சொல்கிறேன். அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். அகத்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜீவா கிடையாது, அர்ஜுன் தான் சொல்லணும். ஏன் அவரே உங்களை ஹீரோவை போட்டு நீங்கள் படம் பண்ணிக்கலாம். அந்த ஜீவா கேரக்டர் எதுக்குன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்காப்புல. நம்ம விடாமுயற்சியில் பண்ணதை விட இது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. ரொம்ப யூத்தாக இருக்காரு, ஃபிட்னஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் சார் இஸ் த ஹீரோ, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நீங்கள் அவரை வச்சுமே வந்துட்டு அழகாக ப்ளே பண்ணி போயிருந்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள போர்ஷனும் தேவையில்லாத போர்ஷனு. ஸோ அதே மாதிரியே அந்த அந்த இதன்னு சார் சித்தா அந்த இதை வச்சுட்டு நல்ல ஒரு கருத்தை வந்து வேற மாதிரி பண்ணி ஒரு அமெரிக்கன்ஸு அந்த வெள்ளைக்காரங்க அந்த போர்ஷனை மட்டும் போயிருந்தா கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசாரி போயிருக்கும். நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டாக வச்சுட்டு இந்த ராசிகண்ணாங்கிற ஒரு டம்மியை போட்டுட்டு ஒரு போஸ்டருக்கானியே ஒரு கேலை போட்டு அந்த மாதிரி பண்ணி அங்கே ஒரு சொதப்பல் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம டெக்னிக்கல் ஒர்க்கு, செம்ம நல்ல பட்ஜெட்டு, ஒரு அருமையான ஒரு ஆக்டர் ஆதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி மேனன், இந்த மாதிரி நல்ல குரூப் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. as well as நீங்கள் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சமான ஒரு நல்ல விஷயங்கள் ஓகே அப்பாடா திருப்தியாக இருந்து சொல்கிற அளவுக்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே ஒரு செம்ம படமாக இருக்கும். கடைசி தோட்டா சொல்லவே தேவையில்லை. கதைகள்லாம் அருமையான கதை, டைரக்ஷனுமே நல்லா பண்ணியிருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது இப்போ ஆர்டர் வைஸ் பார்த்தோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சத்தம் சொல்லுவேன், 2வது வந்து அகத்தியா சொல்லுவேன், 3வது கடைசி தோட்டா சொல்லுவேன். ஆனால் இந்த 3 எந்த படத்துக்கு போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ எங்கே பக்கத்தில் என்ன படம் கொடுத்தோ அதை பாருங்கன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு போங்க இதுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேன். இல்லை திரும்ப ஒரு தடவை ஃபயர் பார்க்க சொல்லியிருப்போம். திரும்ப ஒரு தடவை தாராளமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து டிராகன் நல்லா டிராகனே நாங்கள் 3 தடவை தியேட்டர்லேயே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் FDFS பார்த்தோம், அதுக்கடுத்து ஃபேமிலியோட பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துட்டோம். இதுதான் உண்மை. 3 தடவையும் எங்களுக்கு திருப்தி இருந்துச்சு. 3 தடவையுமே ஒரு படத்தோடைய கதை தெரிஞ்சுமே திரும்ப போய் நாங்கள் தேட்டரில் போய் உட்காரோம்னா அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த என்ன எஃபெக்ட், என்ன மோட்டிவேஷன், அதுலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம் நீங்களே பாருங்கள். வம்புக்கெலாம் போகலங்க, டைம்லாம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் அப்படி பிஸியாக இருந்தாலுமே நாங்கள் அதை அப்போ போய் பார்க்குறோன்னு சொன்னோம்னா அவ்வளோ பிடிச்சிருக்குங்க அந்த படம் டிராகன்.